ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். கடலூர் மாவட்டம் கண்ணாரப்பேட்டை சின்ன காரைக்காடு. இது பார்த்திங்கன்னா ஒரு பஸ்ஸு இல்லை லாரி ரெண்டுத்துக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி ஸ்டீரியோ செட்டு. 2 ஸ்பீக்கர் மட்டும் போடுற மாதிரி. 2 8 இன்ச்சு போட்டுக்கலாம், அப்படி இல்லை 2 6 இன்ச்சு 6 இன்ச்சு 4 கூட போட்டுக்கலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி 2 செட்டு அசம்பிள் பண்ண போகிறோம். பேனல் டைப் இது அக்ரிலிக் பேனல். இது ஒரு கலரு, இது ஒரு கலரு. இதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுக்கிறோம். பஸ்ஸுக்குனாக்கா ஸ்கூல் பஸ்ஸு அந்த மாதிரி சிம்பிளாக போகிற மாதிரி பஸ்ஸு அதுக்கு மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கலாம். ரொம்ப பெருசாக நம்ம 5.1 ஜிபிஎல் போட்டு அடிக்கிற மாதிரி அந்த மாதிரி இல்லை, சிம்பிளாக யூஸ் பண்ணுறாங்க. சிலலாம் இந்த ஸ்கூல் பஸ் ஓட்டுறவங்களுக்குலாம் தேவைப்படும். நிறைய பேர் அந்த மாதிரி கான்டாக்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்காக இந்த மாதிரி செட்டு ரெடி பண்ணுறோம். உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டதுனால கான்டாக்ட் பண்ணுங்கள். யாராவது கேட்டாலும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாமே பொருள் எல்லாமே நம்மளே வச்சுருப்போம். டக்குன்னு எடுத்து போட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஆல்ரெடி நிறைய செட்டு ரெடி பண்ணுறதாக பொருளெல்லாம் எடுத்து வச்சு இருக்கேன். எல்லா செட்டுக்கும் இந்த செட்டு எல்லாமே ரெடி பண்ண போகிறது தான். எல்லாத்துக்கும் பொருளோட உள்ளே இருக்கும். எல்லா பொருளும் உள்ளே எடுத்து வச்சுருக்கேன். எல்லா செட்டுமே நம்மகிட்ட ரெடியாக பண்ணுறதுக்கு வெயிட்டிங்கில் இருக்குது. இதுலேயும் பொருள் வச்சுருக்காங்க. இன்றைக்கி சண்டே, ஸோ இன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் சும்மா வேறு வெளியில் போகிறது அங்கே வந்து எல்லாமே பார்த்தாச்சு. அதனால் இதுக்கப்புறம் ஃப்ரீயாக தான் இருப்போம். சரி இதை வேலை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே கூட ஒரு செட் வச்சுக்கிறேன். இதுலேயும் செட்டுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம், ரெடி பண்ணணும். இது வந்து டிரான்ஸ்ஃபார்மர் டைப்பு, வீட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி. அந்த மாதிரி எந்த செட்டு தேவைப்பட்டாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மகிட்ட எல்லாமே ரெடியாக இருக்கும். டிரான்ஸ்ஃபார்மரும் புதுசு செட்டிங்காக ரெடியாக இருக்கும். ஸ்பேர்ஸ் எல்லாமே நம்மகிட்ட ஸ்டாக் எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் சொன்னீங்கன்னா உடனே ரெடி பண்ணிடலாம். தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு செட்டு எந்த மாதிரி டிசைனில் வேணும்னு சொன்னாலும் அது மாதிரி பண்ணிக்கலாம். எந்த மாதிரி எஃபெக்ட் வேணும், கம்மியாக வேணும் இல்லை அதிகமாக வேணும், மீடியமாக வேணும், எப்படி வேணும்னு கேட்டிங்கனாலும் அந்த மாதிரி பண்ணி கொடுத்துடலாம். பிரச்சனை இல்லை. நம்ம மோஸ்ட்லி கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணணும்ன்ற மட்டும்தான் பண்ணுவோம். சும்மா டைம் பாஸ் பண்ணுற மாதிரி கடமைக்கு டக்குன்னு எதாவது பேக் பண்ணி அப்படியே அனுப்பிச்சி விட்ருவோம். அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். மோஸ்ட்லி எனக்கு பிடிச்சா தான் அது வெளியில் கொடுப்பேன், இல்லைனா கொடுக்க மாட்டேன். எனக்கு பிடிக்கிற வரைக்கும் அதில் என்ன ஆல்ட்ரேஷன் பண்ணணும், டிசைன் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி தான் நான் கொடுப்பேன். சும்மா 4 பேரை பற்ற வச்சுட்டோம், சரி ஓகே காசு வாங்கிடலாம் அப்படின்லாம் கொடுக்க மாட்டேன். மோஸ்ட்லி நல்லா செக் பண்ணிவிட்டு ரிசல்ட்டு நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு போட்டு பார்ப்பேன். எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு தான் அனுப்பிச்சிடுவேன். அதுக்கப்புறம் தான் கஸ்டமர் போய் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நமக்கே தெரியும்ல, போயிட்டு திருப்பி எடுத்துகிட்டு வந்தால் நமக்கு அது ஒரு டார்ச்சலாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எல்லாமே நீட்டாக பண்ணி கொடுத்துட்டா பிரச்சனை இல்லை, கிளியராக இருக்கும். அதே மாதிரி சர்வீஸ் ரீஒர்க் பண்ணுறது எல்லாமே பண்ணி விட்டுருவோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பழசெல்லாம் சர்வீஸ் பண்ணது. இது வந்து புதுசு ஹீட்ரிங்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இது ஒரு செகண்ட் சர்வீஸ்க்கு வந்திருக்கு. ட்ரான்ஸ்ஃபார்மர் எரிஞ்சு போயிருக்கு. இது சாதா செட்டு. ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா எரிஞ்சு போயிருக்கும். அது மாற்றத்துக்காக வந்திருக்கு, சர்வீஸ்க்காக வந்துச்சு. நான் இன்னும் பண்ணலை. இது ஆக்சுவலாக கடைக்கு போக வேண்டியது, இங்கேயே வீட்டிலே கொண்டு வந்து கொடுத்தனால இங்கேயே வச்சிட்டேன். மார்னிங் நேற்று கடைக்கு போகும்போது அப்படியே வச்சுட்டு போயிட்டு மறந்துட்டு இன்றைக்கி தான் ரெடி பண்ணணும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா பக்காவாக பண்ணி கொடுக்குறேன். இது வந்து கடலூர் மாவட்டம் கண்ணாரப்பேட்டை சின்ன காரைக்காடு லொக்கேஷன். கடை வந்து கண்ணாரப்பேட்டை, நம்ம வீடு வந்து சின்ன காரைக்காடு. ஸோ நம்ம இங்கேயும் ஒர்க் பண்ணுவோம், அங்கேயும் ஒர்க் பண்ணுவோம். இங்கே வீட்டில் இருக்கும்போது ஃப்ரீ டைமில் இங்கே ஒர்க் பண்ணுவேன். கடைக்கு போயிட்டால் கடையில் ஒர்க் பண்ணுவோம். தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மகிட்ட எல்லா ஸ்பேர்ஸும் ரெடியாக இருக்கும். எப்பயுமே ரன்னிங்கில் தான் வச்சுருப்பேன். எல்லாத்தையுமே தேவைப்படுறதெல்லாம் எடுத்து டக்குன்னு வேலை பார்ப்போம். எல்லா வேலையும் நம்மளே பார்க்குறதுனால அங்கேயும் நம்ம தான் பார்க்கணும், இங்கேயும் நம்ம தான் பார்க்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை. அதனால் அப்படி எப்படி இருந்தாலும் நம்ம 1 நாள் 2 நாள் இல்லை நிறையா டைம் எடுத்துக்கோங்க, எனக்கு பார்த்து நல்லா பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நம்ம எப்படிலாம் டிசைன் பண்ணால் வச்சு பண்ணோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்து பண்ணுவோம். வேறு ஒரு நாள் ஆல்மோஸ்ட் எப்பவுமே அப்படி தான் பண்ணுவேன். இப்போ கூட பார்த்திங்கன்னா போர்டு வந்து நிற்கிற டைப்பில் வரும். ஐசி இப்படி வச்சு போர்டு இப்படி நிற்கும், இல்லை இப்படி வைக்கிற மாதிரி இருக்கும். நான் என்ன பண்ணிருக்கேன், இப்படி படுத்த மாதிரி இப்படியே வைக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். இப்போது
இது மேலே தூக்கி படுக்க வைக்கலான்னு தான் பார்த்தேன். இப்படி வைக்கலான்னு பார்த்தேன். இப்படி வச்சாலும் கீழே போய் இடிக்கும். வண்டி ஷேக் ஆகும்போது இடிக்கும். அது கீழே ஸ்க்ரூ போட்டோன்னா ஒயர்லாம் அடியில் போயிடும். அதே மாதிரி தான் இதுவும். இது தரையாக ஒட்டின மாதிரி இருக்கும். இது வந்து மேலே இருக்கும். இப்படி வச்சாலும் ஓகே தான், அப்படி வச்சாலும் ஓகே தான். சப்போஸ் நம்ம கஸ்டமர் யாராவது ஃபேன் வச்சு கொடுங்க அப்படின்னு கேட்டால் நம்ம ஃபேன் வச்சுக்கலாம். இது வந்து ஃபேன் வைக்க முடியாது இப்படி வச்சிட்டோம்னா. அதனால் நான் இது கீழே வச்சுருக்கேன். சப்போஸ் ஹீட் ஆகுது, இல்லை ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுவேன், எனக்கு ஃபேன் வச்சு கொடுங்கன்னு சொல்லும்போது நம்ம ஃபேன் ஒன்று வச்சுக்கலாம். அந்த கான்செப்ட்டுக்காக நான் இப்படி வச்சுருக்கேன். எப்பயுமே நிறைய விஷயத்த யோசித்து தான் பண்ணுவேன். நல்லா பண்ணணுன்றது மட்டும் தான் மெயினாக இருக்கும். சும்மா பண்ணோன்னா பாட்டு ஓடும், கனெக்ஷன் பண்ணால் பாட்டு